இங்கே 0, இங்கே 1, 2, 3 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பர்ஸா போய்கிட்டே இருக்கும். இங்கிட்டு -1, -2, -3 அப்படின்னு இந்த பக்கம் பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ஒரு மெய்யெண் நேர்கோடுன்னு 3rd சாப்டர்லயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம முதல்ல இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறைனா என்னன்னு பார்க்க போறோம். இந்த மெய்யெண் நேர்கோட்டை பயன்படுத்தி கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறை, கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறை நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு மெய்யெண் நேர்கோட்டை எடுத்துக்கிட்டோம். அடுத்து இப்ப இந்த மெய்யெண் நேர்கோட்டிலேயே இன்னொரு மெய்யெண் நேர்கோடு செங்குத்தா வரைய போறோம். இந்த 0வை சென்டரா வச்சு ஒரு செங்குத்து மெய்யெண் நேர்கோடு இன்னொன்னு வரைய போறோம். இந்த மெய்யெண் நேர்கோட்டிலேயே நம்ம அதே மாதிரி புள்ளி குறிக்க போறோம். இந்த புள்ளி 0ங்கற புள்ளி, அடுத்து இது +1 +2 +3. அதாவது இது வந்து இந்த மெய்யெண் நேர்கோட்டை அப்படி இப்படி திருப்பி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி. இந்த பக்கம் -1 -2 -3 அப்படியே போய்கிட்டே இருக்கும், மேலேயும் போய்கிட்டே இருக்கும். இப்ப கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறை அப்படின்னா இரண்டு செங்குத்தான மெய்யெண் நேர்கோடுகள், அதைத்தான் கார்ட்டீசியன் அச்சு தொலைவு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு பாயிண்ட் குறிச்சுக்கிறோம். இங்கனுக்குள்ள ஒரு எக்ஸ்ங்கிற பாயிண்ட் இருக்குன்னு எடுத்துக்குவோம், இங்கனுக்குள்ள ஒரு ஒய்ங்கிற பாயிண்ட் இருக்கிறன்னு எடுத்துக்குவோம். இப்ப இங்க இந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளியை நமக்கு குறிக்க தெரியுமா? நம்ம ஏற்கனவே கிராஃப்லாம் போடுவோம். அதுபடி எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற புள்ளியை குறிக்கலாம். இந்த வரைபடத்துல குறிக்கலாம். எங்க குறிக்கலாம்? எக்ஸ் ஒய். அப்ப எங்க இருக்கும்? இந்த இருக்கும் அந்த புள்ளி. எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளி எங்க இருக்கு? இந்த இருக்கு. அது எப்பயுமே ஒரு சம் கேபிட்டல் லெட்டர் பி இல்ல ஏதாவது கேபிட்டல் லெட்டர்ல குறிச்சுக்கலாம். எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற புள்ளி இது. இதுதான் பி எக்ஸ் கமா ஒய்ங்கிற புள்ளி. இதுல இந்த இருக்கா, இப்போ இப்படி ஒன்று போட்டோமா, இதுதான் நம்மளோட எக்ஸ் அச்சு தொலைவு. இப்போ எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இந்த இதுதான் எக்ஸ் அச்சு தொலைவு. அதான் இது ரெண்டு ஈக்குவல் எக்ஸ் அச்சு தொலைவு. எக்ஸ்ங்கிறது எக்ஸ் அச்சு தொலைவு, இந்த ஒய்ங்கிறது ஒய் அச்சு தொலைவு. ஒய் அச்சு தொலைவு. இந்த ஒய் அச்சு தொலைவு எங்க இருக்கு? இது. இதுதான் ஒய் அச்சு தொலைவு. P of x, yங்கிற புள்ளியில xங்கிறது அதாவது இப்படி போட்டிருக்கோமா செங்குத்து கோடு, அதுதான் x அச்சு தொலைவு. இப்படி கிடையா ஒரு கோடு போட்டிருக்கோமா, அதுதான் நம்மளோட y அச்சு தொலைவு. எதுல? கார்ட்டீசியன் அச்சு படத்துல. இந்த படத்துல இந்த தொலைவு முறையை பயன்படுத்தி நம்ம ஒரு பாயிண்ட் குறிக்கிறோம். P of x, yங்கிற பாயிண்ட குறிக்கிறோம். இப்படி இந்த இதுதான் நம்மளோட x அச்சு தொலைவு, இதுதான் y அச்சு தொலைவு அப்படின்னு சொல்றோம். இப்ப சம் P of 2, 0ங்கற ஒரு பாயிண்ட குறிப்போம். 2, 0ங்கற புள்ளி எங்க இருக்கு? இந்த இருக்கு. 2ங்கிறது x அச்சு தொலைவு. x இதுதான் நம்மளோட x. நம்ம ஏற்கனவே எழுதி இருக்கோம். x yங்கிறது குறிச்சிருக்கோம். இந்த பக்கம் வரது x டாஷ், அதே மாதிரி y டாஷ் நமக்கு தெரியும். ஏற்கனவே கிராஃப்ல எல்லாம் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதுபடி நம்ம x y x டாஷ் y டாஷ் போட்டாச்சு. இப்போ இங்க வந்து 2, 0ங்கற புள்ளியை இந்த படத்துல நம்ம குறிக்க போறோம். எங்க இருக்கு 2, 0ங்கிறது? 2ங்கிறது இந்த இருக்கு x அச்சு தொலைவு. இது x, இது y. yல 0 எங்க இருக்கு? இந்த இருக்கு. xக்கு 0 இதுதான், yக்கு 0 இதுதான். இந்த பாயிண்ட் எப்படி எழுதுவோம்னா 0, 0ன்னு எழுதுவோம். இந்த பாயிண்ட இந்த இருக்குல, இந்த சென்டர் பாயிண்ட் நம்மளோட 0, 0. இப்போ 2, 0 எங்க இருக்கு? இது 2, 0. அப்ப அதே இதுல தான் இருக்கு. இதுதான் 2, 0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். P of sum ஒரு பாயிண்ட் 2, 0. இப்ப ஒரு புள்ளி வந்து x அச்சுல இருந்தா, ஒரு புள்ளி x அச்சுல தானே இருக்கு, x அச்சு மேல இருக்கா? அதாவது 2ங்கற புள்ளி எங்க இருக்கு? 2, 0ங்கற புள்ளி x அச்சு மேல இருக்கு. x அச்சு மேல இருந்தா, ஒரு புள்ளி x அச்சு மேல இருந்தா அந்த புள்ளியோட y அச்சு தொலைவு 0வா இருக்கும். ஒரு புள்ளியோட
எக்ஸ் அச்சு தொலைவு, அதாவது ஒரு புள்ளி எக்ஸ் மேலே இருந்தால் அதோட ஒய் ஜீரோவாக இருக்கும், ஒய் அச்சு தொலைவு ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 3,0,3ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம், Qங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே Qங்கிற பாயிண்ட்ல 0,3ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குன்னு குறிப்போம். அந்த படத்தில் 0 இந்த இருக்கு எக்ஸுக்கு, 3 இந்த இருக்கு ஒய்க்கு. அப்போ இதுதான் 0,3, Q ஆஃப் 0,3 இருக்கா. நம்ம பாயிண்ட்டை குறிச்சாச்சு. பாயிண்ட் 3 இப்போ இந்த புள்ளி எங்க இருக்கு, ஒய் அச்சு தொலைவில் இருக்கா, இது மேலே இருக்கா, அந்த கோட்டு மேலே இருக்கா, ஒய் கோட்டு மேலே இருக்கா. அதனால ஒய் அச்சு தொலைவில் இருந்த ஒய் அச்சின் மீது இருந்தால் அந்த புள்ளியோட எக்ஸ் அச்சு தொலைவு ஜீரோவா இருக்கும். இங்க எக்ஸ் மேல இருக்கிறனால ஒய் அச்சு தொலைவு 0, ஒய் மேல இருந்தா எக்ஸ் அச்சு தொலைவு 0. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2 பாயிண்ட் எடுக்க போறோம். 2 பாயிண்ட் A, B, A1 B1 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அடுத்து A2 B2 அப்படின்னு இருந்தா, இப்போ இந்த 2 பாயிண்ட்லயும் 2 பாயிண்ட் ஈக்குவலா இருந்தா A1, B1 ஈக்குவல் டு A2, B2 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 புள்ளி ஈக்குவலா இருந்தா எக்ஸ் அச்சு தொலைவும் எக்ஸ் அச்சு தொலைவும் ஈக்குவலா இருக்கும். அதாவது A1 ஈக்குவல் டு A2 இருக்கும் and B1 ஈக்குவல் டு B2 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சம் 2,3 2 புள்ளி ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதே இதுல இப்போ 2 புள்ளி எடுக்கிறோம். A, Bங்கிற புள்ளி எடுத்துக்குவோம், இது ஒரு புள்ளி. அடுத்து B, Aங்கிற இன்னொரு புள்ளியை எடுத்துக்குவோம். இந்த 2 புள்ளியிலையுமே நமக்கு இது எக்ஸ் அச்சு தொலைவுன்னு நமக்கு தெரியும், இது ஒய் அச்சு தொலைவு. இத A, B ஈக்குவல் டு B, A அப்படின்னு நம்மளால எழுத முடியாது, நாட் ஈக்குவல். ஏன்னா இங்க A, B தானே இருக்கு, அதனால என்ன அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா இங்க எக்ஸ் அச்சு தொலைவு A, இங்க ஒய் அச்சு தொலைவு B. அப்ப வேற வேற தானே. இதுக்கு எடுத்துக்காட்டு வேற நம்பர்ல போடணும்னா 1,2 அப்படின்னு எடுத்தோம்னா அடுத்து 2,1க்கு ஈக்குவலா இருக்குமா, இருக்காது. ஏன்னா நம்ம படத்தையே எடுத்துக்குவோம், இது 0ன்னு வச்சுக்கிட்டா இது 1, இது 2, மேல 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,2ங்கிற புள்ளி எங்க இருக்கு, 1,2. அப்ப இந்த இருக்கு அந்த புள்ளி 1,2ங்கிற புள்ளி இந்த இருக்கு. அடுத்து 2,1ங்கிற புள்ளி 2,1 இந்த இருக்கா. அப்ப ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கா. அப்ப அது வந்து எப்படி ஈக்குவலா இருக்க முடியும், ஒரே இடத்துல இருந்தா தானே அது ஈக்குவலா இருக்கும். அப்ப A, B இருந்து B, Aங்கிற இன்னொரு புள்ளி 2 புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டுமே நாட் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா இதுவும் இதுவும் வேற வேற, எக்ஸ் அச்சு தொலைவு வேற, ஒய் அச்சு தொலைவு வேற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கார் பகுதிகள் பார்க்க போறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், கார் பகுதிகள். கார் பகுதிகளுக்கு நம்ம அதே மெய்யெண் நேர்கோடு 2, அதாவது கார்ட்டீசியன் அச்சுத்தொலைவு முறையை எடுத்துக்கிறோம். கார்ட்டீசியன் அச்சுத்தொலைவுனா எப்படி இருக்கும், ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகள். ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடா இருக்கா, நம்ம புள்ளி குறிக்கல அவ்வளவுதான். இதுதான் 0ங்கிற பாயிண்ட். இது என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் அச்சு தொலைவு, ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் அப்படிங்கிற இதெல்லாம் அச்செல்லாம் குறிச்சாச்சு. இது 0 மட்டும் வச்சுக்குவோம். இது ஓங்கிற புள்ளின்னு கூட வச்சுக்கலாம், ஓங்கிற புள்ளின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒய் அச்சு தொலைவு ஒரு புள்ளி எக்ஸின் மேலே இருந்தால் ஒய் அச்சு தொலைவு 0ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இருந்தா அதே மாதிரி இங்கே இருந்தா இப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸ் அச்சு தொலைவும் ஒய் அச்சு தொலைவும் 0வா இருந்தா அதுதான் இந்த புள்ளி 0,0. எக்ஸ் அச்சு தொலைவும் 0, ஒய் அச்சு தொலைவும் 0. அப்போ 0,0ங்கிற பாயிண்ட் எதுனா இதுதான் 0,0ங்கிற பாயிண்ட்.
இப்போ நம்ம கார் பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இப்படி பார்த்தாச்சு. இதை நம்ம என்ன செய்வோம்னா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கால் பகுதி, இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். அதாவது இது எப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா எப்படி வரும், ஆன்டி கிளாக் வைஸ்ல இது போகுது, அதாவது இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்ல இது போகுது. இந்த புள்ளி இது வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். இதுதான் 4 கார் பகுதி. ஒரு 2 மெய்யெண் நேர்கோடு, அதாவது கார்ட்டீசியன் அச்சு தொலைவுல ஒரு 2 செங்குத்தான நேர்கோடு எடுத்துக்கிறோம். அதுல இப்படி இதை வந்து ஃபர்ஸ்ட் கால் பகுதி, இது செகண்ட் கால் பகுதி, இது தேர்ட், இது ஃபோர்த்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்க என்னன்னா இங்க இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், +1 2 3 4 எக்ஸெட்ரா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பிளஸ் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கும், -2 -3 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் -1 -2 -3ன்னு இருக்கும். இப்போ இதுல ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம், x, yங்கிற புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா p ஆஃப் ஏதோ ஒரு சம் q p abcd எப்படினாலும் போட்டுக்கலாம். இந்த புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இங்க தானே வரும் சம் x சம் y அப்படின்னு குறிப்போம் ஒரு புள்ளியை. இந்த முதல் கால் பகுதியில இருக்கிற மாதிரி ஒரு புள்ளி குறிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு புள்ளியை குறிச்சோம்னா இந்த இடத்துல x-ம் greater-than 0-வா இருக்கும், y-ம் greater-than 0-வா இருக்கும், அல்லது ஈக்குவல் டு 0. அதாவது இங்க இருக்கிற பாயிண்ட் எப்பயுமே பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்க புள்ளி வந்து பாசிட்டிவா இருக்கும். சம் 2, 3 போட்டு பார்ப்போம். 2, 3 இந்த இருக்கா இந்த புள்ளி, இது எப்படி இருக்கு, பாசிட்டிவா தான் இருக்கு. 2ம் பிளஸ்ல தான் இருக்கு, 3யும் பிளஸ்ல தான் இருக்கு, நெகட்டிவ் நமக்கு கிடையாது. அப்ப இந்த பாயிண்ட் x, y greater-than 0. இதே இது 0, 0 அப்படின்னு எடுத்தா x equal to 0, y equal to 0. அதுக்கு தான் x greater than or equal to 0, y greater than or equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல எடுக்கும்போது இங்க y எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, x எப்படி இருக்கு, நெகட்டிவா இருக்கு. நம்ம இங்க தானே குறிக்க போறோம் அந்த புள்ளியை. எப்படி குறிப்போம்னா -2, 2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் குறிச்சோம்னா இந்த இருக்கு -2, 2 இந்த இருக்கு, அப்ப இந்த இருக்கும் அங்க புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்ப இதுல எப்படி இருக்கு, மைனஸா இருக்கு x. x எப்படி இருக்கு, மைனஸா இருக்கு. y எப்படி இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. எப்படி இங்க என்ன சொல்லியிருக்கோம், பாசிட்டிவா இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல, செகண்ட் குவாட்ரண்ட்ல x நெகட்டிவா இருக்கும், y பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் பார்க்கும்போது இது மைனஸ்ல இருக்கு x வேல்யூ, இது y வேல்யூ எப்படி இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கும். x, yங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். எப்படின்னா -2, -4 அல்லது -2, -3 இப்படி தான் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ். இங்க -4 போட்டாலும் -2, இந்த இருக்கும் அந்த புள்ளி. -2, -4ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். இங்க x வேல்யூ மைனஸா இருக்கும், y வேல்யூ மைனஸா இருக்கும். அப்ப x less than 0, y less than 0. இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல x less than 0, y less than 0. அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்க x, yங்கிற ஒரு பாயிண்ட குறிச்சா இங்க x எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, அப்ப greater than 0 or equal to. அடுத்து y எடுத்தோம்னா நெகட்டிவா இருக்கா y. இப்போ இத மட்டும் இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த கால் பகுதினா இத மட்டும் தான், இந்த கோடை மட்டும் தான் இப்படி இத மட்டும் தான் எடுத்துக்கணும். y வந்து less than 0. புரியுதா, இதுதான் கார் பகுதி. இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்னன்னா x பாசிட்டிவ், y பாசிட்டிவ். அதாவது greater than or equal to 0 ன்னு போடலாம், y greater than or equal to 0. அதாவது ஈக்குவல் டு இல்லைனாலும் இது வந்து பாசிட்டிவ் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஈக்குவல் டு 0 இல்லைனாலும் இது y பாசிட்டிவ் நமக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம்.
அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்ல x வந்து நெகட்டிவ் y வந்து பாசிட்டிவ் இப்படி இருக்கலாம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பிளஸ் பாயிண்ட் இருக்கு, இங்க மைனஸ் பாயிண்ட் இருக்கு. மைனஸ்னா லெஸ் தென் 0 போடுவோம், பிளஸ்னா கிரேட்டர் தென் 0 போடுவோம். அதே மாதிரி இங்க என்னன்னா இது y நெகட்டிவா இருக்கு, x நெகட்டிவா இருக்கு, y நெகட்டிவா இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவா இருக்க பாயிண்ட் தான் தேர்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரண்ட்ல 0ங்கற சேர்த்தாலும் இந்த y அச்சுல வரும், அதாவது அந்த y அச்சுல வரும். அதனால நம்ம இங்க வந்து ஈக்குவல் டு போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல y x பாசிட்டிவ் y நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல x பாசிட்டிவ் y நெகட்டிவ். ஃபர்ஸ்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ், இதுல x நெகட்டிவ் y பாசிட்டிவ், தேர்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ், ஃபோர்த்ல ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் y நெகட்டிவ். x பாசிட்டிவ் y நெகட்டிவ். இதுதான் இதோட கார் பகுதிகள். இதை நம்ம இயற்கணித குறியல்ல எப்படி குறிக்கலாம்னா பாசிட்டிவ்னா என்ன சொல்லலாம், பிளஸ் அப்படின்னு சொல்லுவோமா, நெகட்டிவ்னா பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், அப்ப இதுவும் பிளஸ். இதுல எப்படி இருக்கும், x அச்சு தூரம் வந்து பிளஸ்ஸா இருக்கும், y அச்சு தூரமும் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு குறிக்கலாம் இத. அதே மாதிரி x நெகட்டிவ், இது பாசிட்டிவ் இப்படி குறிக்கலாம். அடுத்து இது ரெண்டுமே மைனஸ், இது பிளஸ் கமா மைனஸ் இப்படி குறிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ்னா என்ன சொல்லுவோம், மைனஸ் சொல்லுவோம், பாசிட்டிவ்னா பிளஸ் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட கார் பகுதிகள்.